பேஜ் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டச் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கு கீழே ரெஜிஸ்டர் டு கிரியேட் அக்கௌண்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம புதுசாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2024 பேட்சுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் நேம் வந்து கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஃபாதர் நேம், மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி, இதில் இந்தியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெண்டரில் மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக எந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண இமெயில் ஐடி மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வேர் டிட் யூ கெட் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதாவது இப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சைன் அப் காமிச்சிருப்பாங்க. ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சைன்இன் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, அடுத்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஜென்ரேட்டட் பாஸ்வேர்டு உங்கள் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு அப்பர் கேஸு, லோயர் கேஸு, லெட்டரு, நம்பரு இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு 8 to 16 கேரக்டருக்குள்ளே பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸு, ஸ்மால் லெட்டரு, அடுத்து ஸ்பெஷல் கேரக்டரு, அடுத்து நம்பர், இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாஸ்வேர்டு ரீசெட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க. ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்கள் நேமில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் மொத்தம் ஒரு 13 ஸ்டெப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 13 ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டெப் 1ல் இன்ஸ்ட்ரக்ஷனே இருக்கும். ஸோ நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆல்ரெடி உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், ஜெண்டரு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க. அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மார்ஷியல் ஸ்டேட்டஸ், இதில் மேரிடா அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து கவர்மெண்ட் ஐடி, இதில் பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு செலக்ட் பண்ணிவிட்டு பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1 மார்க் 2 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பாடி பார்ட்டில் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோல் அப்படின்னா மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேர் அப்படின்னா தழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணுங்கள். செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதில் அன்எம்ப்ளாயாக இருந்தால் அன்எம்ப்ளாய்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டிஓபி அண்ட் கேட்டகிரி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்கள் கேட்டகிரி வந்து செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி, ஜென்ரல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்கள் கேட்டகிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கேட்டகிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ டேட் ஆஃப் இஷ்யூ, அடுத்து வேலிடிட்டி டேட் வந்து கேட்டிருக்காங்க. வேலிடிட்டி டேட் என்டர் பண்ணுங்கள். அடுத்து டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் டேட்டு மந்த் இயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். டிஓபி ப்ரூஃபுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம். ஸோ 10th மார்க் ஷீட்டே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். அதாவது 25 வயசுக்கு மேலே உங்களுக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, 25க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் எஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. அடுத்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இந்த ஃபீஸ் வெய்வரில் ஆட்டோமேட்டிக்காக எஸ் ஆப்ஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை. அதர் கேட்டகரி 250 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பேன் கார்டு 10th மார்க் ஷீட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஐடி வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கீழே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பேன் கார்டு 10th மார்க் ஷீட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம். 50 to 150 கேபியில் இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து 3rd ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் லெவல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் படித்த ஆர்டரை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும். 12th குவாலிஃபிகேஷன், கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ 12th குவாலிஃபிகேஷனில் டிட் யூ பாஸ் இன் 12th கிளாஸா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் எஸ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இயர் ஆஃப் பாஸிங்கு, எஜுகேஷன் போர்டு வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் தமிழ்நாடு இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ 12th சர்டிஃபிகேட் நம்பரு, கிரேடிங் சிஸ்டமில் பர்சன்டேஜாக இருந்தால் பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு 12th ஓவரால் பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே 12th ஃபிசிக்ஸு மேக்ஸில் நீங்கள் எவ்வளோ சப்ஜெக்ட் எடுத்தீங்க, 12th கிளாஸில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, டோட்டல் மார்க் என்ன, இதை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ 12th டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான், கிராஜுவேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் எஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான இயர் ஆஃப் பாஸிங்கு, கிராஜுவேஷன் டிகிரியில் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கா, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டிசிப்ளினில் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் படித்த யூனிவர்சிட்டி நேம் இதில் இருக்குது அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணி அதர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் யூனிவர்சிட்டி நேம் இப்போ என்டர் பண்ணுங்கள். அடுத்து கோர்ஸ் டியூரேஷன் கேட்டிருக்காங்க. 12th முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 4 years வரும். 4 வந்து நீங்கள் நம்பரில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து கிரேடிங் சிஸ்டமில் பர்சன்டேஜா சிஜிபிஏவா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பர்சன்டேஜாக இருந்தால் பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எல்லா செமஸ்டரோட ஓவரால் பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே இயர் வைஸ் மார்க் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இயர் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராஜுவேஷன் பேட்டர்னில் செமஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு செம் 1 செம் 2க்கான டோட்டல் மார்க், அதாவது எவ்வளோ மார்க் எடுத்தீங்க டோட்டல் மார்க் வந்து என்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி அகெயின் ஆட் இயர் வைஸ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் இயர் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி செமஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் செமஸ்டர் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கும். அடுத்து 3rd செமஸ்டர் 4th செமஸ்டர், இந்த மாதிரி 4 வருஷத்துக்கான மார்க்கு செமஸ்டர் வைஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்டர் பண்ண குவாலிஃபிகேஷனை பொறுத்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ கீழே அதுக்கான போஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, லேண்ட்மார்க்கு, ஸ்டேட்டில் தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்டில் டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சப் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா தாலுக் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பின்கோடு, போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரெசென்ட்டு, பர்மனெண்ட் அட்ரஸ் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே டொமிஷியல் ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மாநிலத்தில் குடியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து உங்கள் மேலே ஏதாச்சும் கோர்ட்டு ஃபைன்ஸு, கேசஸ்ஸு, சம்மன்ஸு ஏதாவது பெண்டிங்கில் இருக்கா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு எல்லாத்துலேயுமே வந்து நோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட்டு ரைட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ ஃபார்மேட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஸ்லேட்டில், பிளாக் ஸ்லேட்டில் ஒயிட் சாக்கில் உங்கள் நேம் எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க இதை ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டை கையில் பிடிச்சிட்டு செஸ்ட்டுக்கு கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம், இதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிமென் காமிச்சிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் A4 ஷீட்டில் பிளாக் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன், ரைட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் ரெண்டுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் ஸ்டேஜ் 1 எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற எக்ஸாம் சென்டர் எல்லாமே உங்கள் லொக்கேஷனில் இருந்து, உங்கள் அட்ரஸில் இருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டேஜ் 1 எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, வேலூர் லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டேஜ் 2 எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை, நொய்டா, கோவா, கொல்கத்தா லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ 12th கிளாஸ் டீட்டெயில்ஸு, பர்சனல் இன்ஃபர்மேஷன், கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸு, ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கீங்களா, இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் தப்பாக இருந்தால் ஒரு செக்ஷனுக்கும் சைடில் ரைட் சைடில் எடிட் சிம்பிள் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷனில் சிட்டி இருக்கும், சிட்டி நேம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் நேம் என்டர் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு இந்த எல்லா பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கம்ப்ளீட்டாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு இந்த எல்லா பாக்ஸ்லேயும் வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம்டு சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க. ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக ஃபைனல் சப்மிட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக மறக்காமல் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேமெண்ட் பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நான் SC/ST கேட்டகரியில் அப்ளை பண்ணதால் எனக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகலை. SC/STயாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் இல்லை, டேரெக்டாக சப்மிட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதர் கேட்டகரியாக இருந்தால் 250 ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு
அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணோம். ரொம்ப சிம்பிள் தான். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.